மாணவர்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசுவதற்கு அரசுக்கு என்ன தயக்கம்? வெறும் மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டா பிரச்சனை இல்ல, அதுக்கு பின்னால சமூக விரோதிகளும் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளும் மாணவர்களுடைய தலைவர்களால பிரச்சனை. சமூக விரோதிகள் என்று சொல்வதற்கு முன்னாடி என்ன ஆதாரம் இருக்கு? Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. பாராளுமன்றத்தில் திடீர்னு உள்ள பூந்து கருப்பு மையையும் ஆரஞ்சு மையையும் அடிச்சு அது ஒரு தேவையில்லாத பாதுகாப்பு குறைபாடு எல்லாம் கடந்த காலத்தில் ஏற்பட்டது. அப்ப பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அவசியம். நான் கேட்கிறேன், இதே சட்டமன்றத்தில் முற்றுகையிட போறோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் போட்டோம், தாவேக்க உடனே கூட்டணியில் இருக்காங்க, விட்டுருவாங்களா, வாங்க முற்றுகையிடும் சொல்லுவாங்களா, வழியில மறைக்க மாட்டாங்களா, கைது செய்ய மாட்டாங்களா? அது நடக்கும். அதை மீறி இவங்க கல்லெறிஞ்சா, அதை மீறி பத்திரிகையாளர்கள் ஊடகவியல், நான் என்ன வீடியோ காட்டுவோம் உங்களுக்கு? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேர், நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஏன்னா எங்களுடைய பேஜ்லேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பேஜ்லேயே அஃபீஷியலா போட்டிருக்கிறோம். கற்களை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, எப்படி ஊடகவியலாளர்களை குறிப்பா பெண்களை எந்த அளவிற்கு அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுவதற்கு முன்னால் அவர்கள் எப்படி வரம்பு மீறினாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகுதான் வேறு வழி இல்லை அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு. பாதுகாப்பு ஏற்பாட்டுக்குத்தான் காவல்துறை அது மாதிரியான பலப்பிரயோகத்தை எடுத்ததே தவிர இவர்கள் அமைதியாக ஒரு விஷயத்தை ஜந்தர் மந்தர்ல செஞ்சா அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. இவ்வளவு நாள் அமைதியே தானே போச்சு. நீங்கள் அதை வன்முறையாக மாற்றினால், அரசியல் கட்சிகள் தூண்டுதல்னால ஜனநாயகத்தை விட்டு நீங்க அதை வன்முறையின் பக்கம் கொண்டு சென்றால் அது யாராலும் பொறுத்துக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற தாவேக்க அரசு நீங்க முற்றுகைன்னு போனாலும் பொறுத்துக் கொள்ளாது, மத்திய அரசு பொறுத்துக் கொள்ளாது. பொறுக்க முடியாமல் தான் லத்தியடி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் இந்த ஒரு பிரச்சனை ஒரு பூதாகர பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? அதே நியாயமான போராட்டம், அமைதியான போராட்டத்தை பத்திலாம் பிஜேபி பேசவே கூடாது. உச்சநீதிமன்றத்தில் போய் நாங்கள் அமைதியான முறையில் பாபர் மசூதி கிட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு போய் பாபர் மசூதியை இடித்தவர்கள் தான் RSS பிஜேபி காரர்கள். அவங்களால அதை பத்தி பேசக்கூடாது. எவ்வளவு நீங்க இப்ப என்ன எமர்ஜென்சி எப்ப நடந்துச்சு? பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எமர்ஜென்சியை பேசுறீங்க. அதனால சொல்றதை கேட்டு எந்த அறிகதையும் இல்ல. போராட்டத்தை நீங்க நான் நியாயமா நாங்க அனுமதி கொடுத்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. சோனம் வாங்சுங்க அநியாயமான முறையில அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. நீங்க போராட்டம் நடத்துற வீடியோ நான் காமிக்கிறேன். ஒரு காவல்துறை பேட்ஜ் இல்லாம மாணவர்களை தாக்குறாங்க. ஒரு மாணவன் ரோட்ல நடந்து வரான், நடுவுல ஒரு காலை விட்டு அந்த பையனை கீழே தள்ளுறாங்க. யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிற ஆள் அடிக்கிறான். இதெல்லாம் தான் பாதுகாப்புக்கான ஏற்பாடா? நாடாளுமன்றத்திற்குள் தீவிரவாதிகள் வர அளவுக்கு அனுமதி கொடுத்தது தான் பிஜேபி அரசு. வாஜ்பாய் காலத்தில் போய் பாராளுமன்றத்துக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறேன். அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுடைய ஒரு அரசு. நான் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறவங்க நீட் தேர்வு வினாத்தால் லீக் ஆகாம காப்பாற்ற முடியல. ஒரு மீம்ஸ் போடுறா, என்னோட டயப்பர் கூட நல்லா லீக் ஆகாம இருக்குது. அரசாங்கம் 89 தேர்வு நடத்துது, 39 தேர்வு தாள்கள் லீக் ஆயிருக்கு. நீட் தேர்வு எல்லா மாநிலத்திலையும் அமுல்ல இருக்குன்றான். அமுல்ல இருந்து தான் இவ்வளவு சீர்கேடு இருக்கு. வேணாம் தான் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களா போராட்டம் நடத்துறாங்க. டெல்லியில, தமிழ்நாட்டிலையும் போராட்டம் நடக்குது. ஆனா டெல்லியில அவ்வளவு மாணவர்கள் எல்லா மாநிலத்தில இருந்து வராங்க. இந்த வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் போராட்டமே தவிர நீட் தேர்வு வேண்டாம் என்று யாரும் போராடலங்க. நான் என்ன சொல்றேன், தப்பான கருத்து பதிவிருக்கிறார். தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் கேக்குறாங்க. அதுக்கு கூட ஏன் தேங்குறீங்க? ஆனா இந்த அரசு எதற்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்குது. தேர்வு தாள்கள் லீக் ஆகுது, அதற்கு பொறுப்பேற்றுக்குதா? நம்ம ஊர்ல இருக்கிற அனிதா செத்து போச்சு நீட் தேர்வுனால. இப்ப நீட் மறு தேர்வு நடத்தினால தமிழ்நாட்டு குழந்தைகள் செத்து போகுது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதுவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே. மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகள், மாணவர்கள், பெற்றோர்களுடைய பிரச்சனை தானே. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? அப்ப கல்வி ஒன்றிய அரசு எதுக்குமே ஏகப்பட்ட ரயில் விபத்துகள் நடக்குது, ஏகப்பட்ட பேர் செத்து போறான். ரயில்வே அமைச்சர் பொறுப்பேற்றுக்க மாட்டார். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை ஏறும், ஆனா அரசு பொறுப்பேற்றுக்காது. வினாத்தாள் வெளியாகும், நீட் தேர்வுனால குழந்தைங்க செத்து போவாங்க, ஆனா கல்வி அமைச்சர் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு. ஆனா எல்லாத்துக்கும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் நாட்டையே காப்பாற்றுறேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நாங்க வன்மையா எதிர்க்கிறோம். மாணவர்களுடைய கோரிக்கையை செவி சாய்ப்பதற்கு என்ன பிரச்சனை? பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன பிரச்சனை? இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசு ஏன் வரல?
அவங்க இவ்வளவு பெரிய மாணவர்கள் திரள்றாங்கல்ல, லட்சக்கணக்கான மாணவர்கள் திரள்றாங்கல்ல, மாணவர்களுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசுவதற்கு அரசுக்கு என்ன தயக்கம்? வெறும் மாணவர்கள் இதுவரைக்கும் இளைஞர்கள் திரண்டா தயக்கல. பிரச்சனை இல்ல, அதுக்கு பின்னால சமூக விரோதிகளும் இந்த திரண்டதுனால தான் நாங்க பிரச்சனை. இந்தியாவிலேயே இருக்கிற சமூக விரோதி அதுக்கு அரசு, பின்னால இருக்கக்கூடிய சமூக இந்தியாவில் விரோதிகளும் இருக்கிற மாணவர்களோட கலந்ததுனால இங்க பிரச்சனை. சமூக விரோதிகள் என்று இது பேச்சு சொல்வதற்கு தப்பு. பின்னாடி என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க ஆதாரத்தை நீங்க தெளிவா நான் போராட்டம் காட்டுறேன். பண்ணுவோம், மாணவர்களோடு எல்லாருமே சமூக விரோதிகளா? சமூக விரோதிகளும் திரண்டதுனால தான் உங்களை போன்ற ஒரு பெண் ஊடகவியலாளரை இழுத்துட்டு போய் கட்டி பிடிச்சி அவர்களை தள்ளி அந்த இதெல்லாம் காட்சியில நீங்க BJP பாக்கலையா? பண்ற அந்த பொறுமையை நீங்க மாஃபியா பாக்கலையா? தப்பா தகவல் ஒரு சொல்லக்கூடாது. கற்களை எடுத்துட்டு வந்து மாணவர்களுடைய வீசுவதும் நியாயமான வழக்கு போராட்டம் பதிவு அந்த நடத்துறது. காட்சியில நீங்க பாக்கலையா? வழக்கு பதிவு ஏங்க, பண்ணப்பட்டிருக்கா இதுக்கு? நான் என்ன கேக்குறேன்னா, வன்முறையை செய்வதற்கு மாணவர்களை தாண்டி அங்க சில சமூக விரோத சக்திகள் இருப்பாங்கன்னா அதைத்தான் நீங்க பார்க்கணும். அங்க நீட் தேர்வு எழுதியவர்களோ நீட் தேர்வுகளை எழுதி நான் சிம்பிளா கேக்குறாங்க. நீட் தேர்வு எழுதியவர்களோ, நான் திரும்பவும் சொல்றேன், நீட் தேர்வு எழுதியவர்களோ, நீட் தேர்வு எழுதப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய மாணவர்களுடைய தாய்மார்களோ பெற்றோர்களோ வந்து அங்க போராடல. இது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டு மத்திய அரசுக்கு எதிராக சில கட்சிகளின் சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் நினைச்சாங்க. அந்த கலவரத்தை ஏற்படுத்த முடியாம மத்திய அரசு அதை கட்டுப்படுத்தி ஜனநாயகத்துல அதை செய்யறதை ஆமான்னு தான் சொல்லணும். அது இல்லன்னு எப்படி மறுப்பீங்க? எதிர்கட்சியோட சூழ்ச்சி இருக்கிறதுனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல அதை மறைக்க முடியாதுன்னு திரு ராகுல் காந்தி முன்னால வந்து நிக்கிறாருல்ல. எதுக்கு வந்து நிக்கிறாரு? ஒரு கட்டத்துக்கு மேல மறைக்க முடியல. சரி, இதுக்கு மேல இந்த அரசியலை நாம கையில் எடுப்போம்னா திரு ராகுல் காந்தி வந்து முன்னால நிக்கிறாரு. இதுதான் நிலைமை. எதற்காக கைது செய்யப்பட்டார் ராகுல் காந்தி? இந்த இவர்கள் எப்படி அததாங்க ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னறிவிப்பு இல்லாம எப்படி இந்த மாதிரி சில சமூக விரோத சக்திகள் பாராளுமன்றத்தை நோக்கி செல்லுகிறார்களோ, வன்முறையை ஏற்படுத்த துணிகிறார்களோ, அப்படி ஒரு ராகுல் காந்தி என்கிற ஒரு உயர்கட்டத்தில் இருக்கிற தலைவரும் அந்த தப்பு செஞ்சா எப்படி ஏத்துக்குவீங்க? நியாயமான கோரிக்கைக்கு போராடுற மாணவர்களை இந்த மாதிரி சமூக விரோதம் குற்றச்சாட்டு சொல்றது குற்றம். எல்லா மாணவர்களையும் நாங்க சொல்லல. மாணவர்களை தவறாக வழிகெடுப்பதற்கு அங்க சமூக விரோத சக்திகள் உள்ள கலந்துருந்தாங்க. நீங்க பொறுத்திருங்க, இன்னொரு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அவர்கள் யாரெல்லாம் கலந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள். அப்போ அந்த கைது செய்யப்பட்ட அந்த சமூக விரோதிகளை பணத்தோடு வெளியிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் இதனுடைய பின்னணி நோக்கம் என்ன. அப்படி ஒரு வாரம் பிளான் வச்சுக்கிறாங்க மாணவர்களுக்குள்ள. இவங்களே ஒரு குண்டர்கள் அனுப்புவாங்க. பிஜேபி சட்டப்படி யார் சமூக விரோத சக்திகளோ அவர்கள் மீது நடவடிக்கை சொல்றது அதுக்கு பேர் மிரட்டல் இல்லைங்க. அதுதான் சட்டத்தின் ஆட்சி. ஒரு மாணவர்களை தப்பா வழி நடத்தி நடங்கன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து 4 பேர் கல் எடுத்தாருச்சுன்னா அந்த 4 பேர் யாருன்னு இனம் காட்டணும்ல. மாணவர்கள் உஷாரா இருக்கணும்ல. மாணவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. அப்ப அதை நாங்க செய்யணும்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாரோ அவர்களை கைது செய்வோம். பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை தான். அதையே செய்ய மாட்டேன்றீங்க. நித்யானந்தம் சார், நீட் வினாத்தாள் கசிஞ்சிருக்கு, தேர்வு முறையா நடத்துங்க, இதுல சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சரை வந்து பதவியிலிருந்து நீக்குங்க அப்படின்னு கேட்டு மாணவர்கள் போராடுவது முறையான ஒரு கோரிக்கையை தானே எடுத்துக்க முடியும். ஆனா இந்தியாவினுடைய எதிர்காலமா இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது இத்தகையான வன்முறையை கையாள்வது அப்படிங்கிறது எந்த வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்? இப்போ நீட்டு வேண்டாம் என்று அங்கே யாரும் போராடவில்லை. நீட்டு முறையாக நடக்கவில்லை, வினாத்தாள் கசிந்தது என்று தான் போராட்டத்திற்கு பெயர் வைத்தார்கள். அந்த வினாத்தாள் கசிந்ததற்காக 2 மாநிலம், ராஜஸ்தானும் இன்னொரு மாநிலம், 2 மாநிலத்துக்காகவும் அது கசிந்திருக்கிறது. உடனடியாக ஏர் இந்தியா விமானத்தில் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்து இராணுவத்தை நிறுத்தி அந்த தவறை சரி செய்து, தவறு நடந்திருக்கிறது என்று அரசு ஏற்றுக்கொண்டதனால்தான் தவறு சரி செய்திருக்கிறது. இல்ல சார், மறுதேர்வு அப்படிங்கிறது தவறை சரி செய்யறதா? ஆமாம், மறுதேர்வு. அப்போ முன்னாடி படிச்சு அதுக்காக ராப்பகலா உழைச்சி எக்ஸாம் எழுதுவங்க அவங்களுக்கு அதே தான் தேர்வு. முன்னாடி எதுக்கு படிச்சாங்களோ அந்த தேர்வு தான் இதுவும், வேற தேர்வு கிடையாது. சரி, இது முறையான ஒரு பதிலா இருக்கா இல்ல ஒரு முறையான? இல்லைங்க, முன்னாடி நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி நீட் தேர்வுக்கு என்ன படிச்சீங்களோ அதே படிப்பு தான் இதுக்கும், மறுதேர்வுக்கும். புதுசா எதையும் சேர்க்கல. அதனால அவங்க ஏற்கனவே படிச்சிருக்காங்க, இன்னும் 1 மாதம் அவங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்கு. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல சார், ஒரு தேர்வு எழுத போற மாணவர்கள் வெறும் படிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதணும். உள்ள போகும்போதே செக்கிங்னு அத்தனை ப்ராசஸ் நடக்குது. மனவியல் ரீதியாவே அவங்க அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. நான் சொல்லக்கூடியதை முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக மாற்றி வேறு தாள் கொடுத்து எழுதியும் ஆகி அதற்கான தேர்வு முடிவுகளும் வந்து விட்டன. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்பொழுது பிரச்சனை வந்திருக்கிறது, டெல்லியில் பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த
உமர் காலிப் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஈஸியா ரீ எக்ஸாம் வச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க. நீட் சம்பந்தப்பட்ட உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஆமாங்க, அந்த போராட்டமே தவறான போராட்டம் என்பதற்கான அடிப்படை போயிட்டாங்கன்னு போராட்டம் அது தவறா? அடிப்படை காரணம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அது சரி செய்யப்பட்டு அந்த தேர்வுக்கான உங்களுக்கு முடிவும் வந்து விட்டது. அது முடிஞ்சு போன விஷயத்தை இன்னைக்கு ஏன் கையில தூக்கணும்? நான் சொல்றதுக்கு அனுமதிங்க. சார் இது எப்படி தெரியுமா இருக்கு? இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் அத பேசுற மாதிரி இருக்கு. பொறுப்பற்ற தன்மையா இருக்கு சார் இந்த பதில். உங்கள்கிட்ட நான் பதில் கேட்கலைங்க, நான் கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். நம்ம மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு ஏன் அதை கூடினாங்க, ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே பெகாசஸ் உங்களுக்கு நினைவு இருக்கும். பெகாசஸ் என்ற ஒன்றை வைத்து பாராளுமன்றம் முடக்க வேண்டும் என்று முதல் நாளிலேயே பாராளுமன்றம் முடக்குவதற்காக அத்தனை எதிர்கட்சிகளெல்லாம் முயற்சித்து தோல்வியடைந்தார்கள். இந்த பெகாசஸ் மட்டும் இல்லை, வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நீட்டுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. எல்ஐசியை பற்றி பேசினாங்க, முதல் நாளிலே பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. ரஃபேல் முதல் நாளிலே பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. இப்போ காக்ரோச் வச்சு முதல் நாள் முடக்கிறாங்க. Behind Woods in Face Off the Digital Debate Show. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.